வச்சுக்கிறேன். இப்படி பேசிக்கலாம். சார், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் தமிழ்நாடுக்கும் மற்ற ஸ்டேட்ஸ் ஒரு 2-3 ஸ்டேட்ஸுக்கும். ஸோ என்ன இன்னைக்கு அஃப்கோர்ஸ் மே 4 தேர்தலுக்கான கணக்கெடுப்பு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நம்மளோட கடமையை ஏப்ரல் 23 முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஓட்டர் டர்ன் அவுட்டும் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கணக்கெடுப்பு படி நம்ம என்ன சார், என்ன நிலவரம்? ஓகே, ஸோ அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே ஓகே. ஸோ இப்போ முக்கியமாக ஓகே ஒட்டுமொத்த குடும்பமும் எப்படி தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கோமோ எல்லா வீட்லையும் பார்த்தா இப்போ வந்து பல நியூஸ் சேனல் அப்படின்றது ஓடிட்டு இருக்கும். காலையில் 8 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஓட்டிங் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் பண்ணா ஓட்டிங்கோட கவுண்டிங் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குழந்தைங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஆமாம், மேட்ச் பார்க்குற மாதிரி வந்து எனக்குமே காலையில் எங்கள் ஊர்லேருந்து 2-3 பசங்க ஆனால் சீக்கிரம் பாருங்கண்ணா இது பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே அரசியல் போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது நினைக்கிறப்ப கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா தான் பார்த்தா இந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து புலப்படுது. அதே மாதிரி பார்த்தா இந்த 2021 இருந்து ஓகே நம்மளோட 26 வரையுமே பார்த்தீங்கன்னா ஓகே 5 இயர்ஸ் அப்படின்னு டிஎம்கே வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2026க்கான நம்மளோட சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நடந்து ஏப்ரல் 23ஆம் தேதி எல்லாமே வந்து ஓட்டு போட்டுருந்தாங்க கடைசியா. அதற்கான ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பார்த்தா மே 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா ஓகே இந்த தபால் ஓட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க போட்ட ஓட்டுகள் அது எல்லாமே கணக்கு எடுத்திருக்காங்க. அத காலையில ஒரு 8 மணிக்கே நம்ம லைவ் பாக்குறப்ப என்னடா இது ஏதோ ஒரு ஆமா என்ன போஸ்டல் ஓட்ஸ்ல வந்து மோஸ்டா கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் டீச்சர்ஸ் ஓகே எலெக்ஷனுக்காக போற டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் தான் ஓட் போடுவாங்க. அதுலயே வந்து லீடிங் வந்து இப்போ இங்க இருக்கிற மாதிரி தாவேக்கா லீடிங் இருக்கிற மாதிரி அதுலயும் லீடிங் அவங்க தான் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ பிட்வீன் திமுக அண்ட் டிவிகே போயிட்டு இருந்தது. அண்ட் இப்போ வந்து டிவிகே அப்படின்றது லீடிங்ல போயிட்டு இருக்கு. ஓகேயா, ஸோ இதுல இந்த 108 சீட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த லீடிங் இருந்தா இந்த சீட்ஸை வின் பண்ணினா போதுமா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்றது ஒரு கொஸ்டின். 2 கிரைட்டீரியா. ஒன்று, லீடிங்ல வந்து வின் பண்ணணும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஜாஸ்தி நீங்க தான் இருக்கணும். அதாவது 3 பேர் இருக்காங்கன்னா அதுல நீங்க டாப்பா வரணும். அண்ட் இது மட்டும் இல்லாம ஸோ இப்போ இன்கேஸ் வந்து இந்த எக்ஸாம்பிள்ல தாவேக்கா இருக்கு. ஸோ 108 சீட் இருக்காங்க. இவர் சிஎம் ஆக முடியுமா, இந்த சீட்ஸை வச்சு ஆக முடியுமா அப்படின்றது கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. அதுல நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்றோம் சார்? அதுல பாத்தீங்கன்னா ஓகே ஸோ டோட்டலா 234 தொகுதிகள்ல ஓகே நீங்க 50% அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறப்ப மினிமம் ஆமா 117 அப்படின்றது கரெக்டா 50% எப்படி வரும். அதை விட ஒரு ஓட்டு யார் அதிகமா எடுத்துருக்காங்களோ அவங்க தான் பார்த்தா மெஜாரிட்டி வந்து வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லியா பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட தமிழ்நாட்டை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரூல் பண்ண போறாங்கன்னு தெரியும். இப்ப அந்த இது இல்ல. இப்ப 108 ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஃபைனலா வருதுன்னு வைங்க. இதை வரும்னு சொல்லல. ஓகே, பாலிடிக்ஸ் சொல்லல. இப்ப இன்கேஸ் 108 அப்படின்னு இருக்கிறதுனா அதை ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஹங் அசம்பிளி வர்றப்ப இவங்க 118க்கு மேல வரணும்னா யாராவது ஒருத்தர் கூட கொலிஷன் வைக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் பிகினிங் ஸ்டேஜஸ்ல தான் இருக்கோம். 108 அப்படின்றது ஸோ இது ஒரு 11:30க்கு நான் இந்த ஒரு ஷார்ட்ஸ் போடுறப்ப 100 இருந்தது. இப்போ 108 ஆமா லைவ்ல தான் போயிட்டு இருக்கு. 108ல இருக்கு. ஸோ இதே வந்து 118 அப்படின்னு வந்துச்சுன்னா சிஎம் ஆகலாம். இல்லைன்னா அவங்க வந்து கொலிஷன் கவர்மெண்ட் வைக்கணும். ஸோ கொலிஷன் வைக்கணும் அப்படின்றதுலதான் ஆமா அடுத்து வந்து யார் கூட சேருவா இல்ல வரலாறே மாத்தி போடுற மாதிரி இவங்க கூட சேருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது கவுண்டிங் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5ஆம் கட்டமா என்ன போயிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போதைக்கு டைம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி ஆக போகுது. 1 மணி வரையுமே பாத்தீங்கன்னா ஒரு 5 கட்டம் அப்படின்றது இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இது வரையுமே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான் பாத்தீங்கன்னா ஓகே ஸோ ஒரு 100+ அப்படின்றது எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நியூஸ் சேனலுமே ஒரு 114 போடுறாங்க, 113 போடுறாங்க. சோ நம்ம பாத்தீங்கன்னா எல்லா சேனலுமே ஃபாலோ பண்றோம். ஓகே, என்னோட டேப் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட 5 சேனல் வச்சிருக்கேன் நான். ஓகே, ஆமா நாங்க இது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் ஆமா இதுவுமே நம்ம வந்து வச்சிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து தான் இருக்கோம். சோ இதுல நமக்கு வந்து தெரியும் டிவிகே வந்து 106, ஏடிஎம்கே 58, டிஎம்கே 49ல இருக்காங்க. அதே மாதிரி பிஎன்பி, ஐஎன்சி இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இங்க இருந்து இருக்காங்க. சோ இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் பார்த்தா லீடிங்ல வந்து இருக்காங்க. இப்போதைக்கு வாக்கெடுப்பு நடத்துறது வரையும் ஈவினிங் 4 மணி வரையுமே பார்த்தா வாக்கெடுப்பு நடத்திட்டு தான். ஐ மீன் வாக்கெடுப்புனா அந்த கவுண்டிங் அப்படின்னு
அப்படின்றது போயிட்டு தான் இருக்கும். ஆனா பெரிய சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன் மேம். அதிகபட்சம் பார்த்தா +or- 2 or 3 தான் இருக்குமே தவிர்த்து முன்ன பின்ன ஓகே ஒன்னு ஏறலாம் குறையலாம் அவ்வளவுதான் இருக்குமே தவிர்த்து பெருசா எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே சோ அப்போ இங்க இருக்கக்கூடிய கிரைட்டீரியா அடிப்படையில் தான் பார்த்தா இந்த 2021 ரிசல்ட் அப்படின்றது வரப்போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே சோ இந்த தொங்கு சட்டசபை அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தொங்கு சட்டசபைனா ஒண்ணும் இல்லப்பா. ஓகே ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ இந்த பக்கமும் எக்ஸாக்டா பார்த்தா ஒரு கவுண்ட் நிப்பாங்க, இந்த பக்கமும் ஒரு கவுண்ட் நிக்கிறப்ப யாராவது ஒருத்தவங்களால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒன்னு இந்த பக்கம் நிக்கணும். இந்த பக்கம் நின்னா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்னது வெயிட்டேஜ் அதிகமாகும். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு 117 யார் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்காங்களோ அப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 MLA இருக்காங்க அப்படின்னா அந்த 10 MLA என்ன பண்ணலாம், நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலாம், இவங்களுக்கு பண்ணாலும் பண்ணலாம். அப்ப யார் பக்கம் மெஜாரிட்டி இருக்கோ அவங்க தான் பார்த்தா சிஎம் ஆகும். அதே மாதிரி இந்த டைம்ல இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த டைம்ல ஒரு 30 MLA என்கிட்ட இருக்காங்க அப்படின்னா ஓகே நான் வந்து அந்த இடத்துல சொன்னாதான் ஆட்சி அமைக்கிறான்னு சொல்லலாம். நான் வந்து என்னது சிஎம் போஸ்டிங்கும் கேட்கலாம், டெபுட்டி சிஎம் போஸ்டிங் கேட்கலாம். ஏன்னா அந்த இடத்துல அவங்கள அந்த இடத்துல உட்கார வைக்க போறதே யாரு, நான் தான். சரிங்களா? சோ அதனால அந்த அதிகாரம் அப்படின்றது பார்த்தா இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு ஆமா பிங்க் கலர் அப்படின்னு டிவிக்கு சோ எல்லா இடத்துலயும் பாருங்க இமேஜரா பிங்க் இருக்கு. ஓகே சோ இங்க நம்மளோட அபிஷியல் வெப்சைட்லயே நம்ம வந்து பாத்துட்டோம்பா. ஸோ பார்ட்டி வைஸும் இங்கே வந்து எல்லாமே நீங்கள் எல்லா டிவியை தான் பார்க்கணும், ஐ மீன் யூடியூப்ல தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் அஃபிஷியலி என்ன போகுதுன்னு யூ கேன் லாஸ்ட் அப்டேட்டட் 12:54 இப்போ வரையுமே பார்த்தா அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இருந்து ஓகே நம்ம வந்து ரெகுலரா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம எவ்வளோ பாலிடிக்ஸ் போனாலும் நம்ம அடால வந்து இந்த செஷன் கொண்டு வந்தது ஹங் அசம்பிளி பற்றி சொல்றதுக்காகவும் அது இல்லாமல் கொலிஷன் கவர்மெண்ட் பற்றி சொல்றதுக்காகவும். ஸோ இப்போ வந்து இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்கேஸ் 118க்கு மேலே போயிட்டாங்கன்னா கவர்னர் இவங்களை வந்து பார்ட்டி எலெக்டட் ரூலிங் பார்ட்டின்னு பண்ணி சிஎம் பிளேஸ் பண்ணுவார். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிவிக்கே செலக்ட் ஆகிட்டாங்க 118க்கு மேலே போயிட்டாங்கன்னா விஜய் அவர்கள் சிஎம் போடுவாங்க. அதே மாதிரி மற்ற பார்ட்டி ஓகே ஸோ டிஎம்கே வின் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து யார் வராங்களோ அவங்கள சிஎம், ஏடிஎம்கேன்னு பண்ணால் அதே மாதிரி. ஓகே ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வச்சு சொல்கிறோம். ஸோ 118க்கு மேலே வின் பண்ணால் இவங்களுக்கு தே டோன்ட் நீட் எனி கொலிஷன். ஓகே ஸோ எதுவும் வந்து கூட்டணி டக்குன்னு வார்த்தை ஏதாச்சு கூட்டணி அப்படின்னு. ஆமா ஓகே ஸோ இது இல்லாம இவங்கள்ட்ட இருந்து ஓகே ஸோ இப்போ இவங்கள்ட்ட இருந்து மினிஸ்டர்ஸ் எவ்வளவு வரலாம் அப்படின்னா இதுல இருந்து 35 பேர். ஓகே ஸோ 35 இதுல சிஎம்ஐயும் சேர்த்து நம்ம 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி 35 பேர் பவருக்கு வருவாங்க. ஓகே ஸோ மினிஸ்டரா வருவாங்க. ஓகே ஸோ 234 MLAஸ்ல மேக்சிமம் 35. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் சிஎம். ஸோ சிஎம் ப்ளஸ் 34 மினிஸ்டர்ஸ், அதுதான் மேக்ஸிமம் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது வருவாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் படிக்கணும். ஸோ இது எதுக்கு செஷன் அப்படின்னா எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப். ஓகே ஸோ நீங்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்புகள் அதை எப்படி அமைக்கிறாங்க, அது இல்லாமல் செயல்பாடுகள் எல்லாம் ஓகே இதெல்லாம் இந்த பிடிஎஃப்ல நம்ம கீழே ஒரு லிங்க் பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. நீங்கள் ஃபுல்லாக இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அது இல்லாமல் சிஎம் உடைய பவர்ஸ் ஓகே ஆர்டிகல் 163 164 எல்லாமே என்னென்ன அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பா அதையும் பாருங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பா இந்த டைம் வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஓகே முதலமைச்சர்ல இருந்து ஆர்டிகல்ஸ் இருந்து கேள்வி கண்டிப்பா இருக்கு, எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து கேள்வி அப்படின்றது இருக்கு. ஓகே அதே மாதிரி பார்த்தா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பத்தின கேள்விகள் அப்படின்றது ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸ்லயுமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து கேள்விகள் அப்படின்றது இருக்க போகுது. ஏன்னா கண்டிப்பா இந்த எலெக்ஷன் அப்படின்றது ஒரு வரலாற்று திருப்பமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பாக்குறேன். சரிங்களா? எஸ் ஓகே யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல. ஓகே சோ நம்ம மைண்ட் செட் பண்ணிருப்போம். ஓகே இத்தனை வருஷம் இங்க இருந்திருக்காங்க, அப்ப இவ்வளவு தரம் வரலாம், இவ்வளவு தரம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் அப்படின்றது இருந்துச்சு. ஓகே அதுக்கப்புறம் நம்ம யாருமே என்ன பண்ணல, அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஓகே இவங்க வர மாட்டாங்க, இவங்க ரொம்ப கம்மியா எடுப்பாங்க அப்படின்னு யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஓகே கிளாஸ் லைவ் ஆல்ரெடி 11 மணிக்கு என்னோட செஷன் முடிஞ்சிருச்சு. நீங்க பாக்கலப்பா, போய் அதை போய் பாருங்க. ஓகே ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தா யாருமே இங்கே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. எல்லா பார்ட்டியுமே ஓகே அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அந்த பரப்புரைகள்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் ஃபைனலாக ஓகே அட் த எண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் தான். ஓகே அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ கூடிய விரைவில் ஓகே நம்மளுக்கு வந்து வரப்போகுது. சரிங்களா? அந்த அடிப்படையில் அடுத்த யார் ஆட்சி அமைக்க போறா அப்படின்றது இன்றைக்கு எண்ட் ஆஃப் த டேலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆக்சுவலி பார்த்தா ஒரு 2 மணிக்கே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் யார் வந்து எலெக்ஷன்ல வந்து இது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. எஸ் ஆல்ரெடி சொன்னதா பிடிஎஃப் ஓட லிங்க் ஆமா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், சாட் பாக்ஸ்லயே இருக்கு, இந்த வீடியோ முடிச்சு கமெண்ட்லயே இருக்கும். சோ அவ்வளவுதான், இது ஒரு சின்ன செஷன். இது அதே மாதிரி நம்மளோட சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலரா பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சிக்கான அப்டேட்ஸ்
செலெக்ஷனுக்கான அப்டேட்ஸுமே பார்த்தா நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? எஸ்மா, முடிச்சிடலாமா? அவ்வளவுதான் சார். Yes. தேங்க்யூ ஸோ மச். Thank you all. ஸோ எஸ், நம்மளுடைய கோர்சஸ்னா அடா வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் இன்னைக்கு கண்டிப்பாக படிச்சிருங்க. டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு கூட நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது தான் வேணும். டிஎன்பிஎஸ்சிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை பை. எஸ். ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ வருமா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அதுவும் பாருங்க, டிவிக்கு ஆட்சிக்கு வந்தால் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருமா? அது வரலாம், பார்க்கலாம், நம்ம சொல்லணும், என்னன்னு தெரியாது. ப்ரிடிக்ட் பண்ணதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுவும் வரல, அதனால இதுவும் எப்படின்னு தெரியல. பட் எக்ஸாம் வரும். டிவிகே தலைவர் பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் கெட்டப்பும் போட்டிருக்காரு. அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கலாம். சரிங்களா? கண்ணாடி திருப்பினா எதுவும் நீங்க வேற ஏதாவது காரணம் சொன்னா வருமா இல்லையான்னு இந்த கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான். சரிங்களா? என்ன கவர்மெண்ட் வருதோ அந்த கவர்மெண்ட் டிசைட் பண்றதுதான். சோ லீடிங் படிக்கலாமா வேணாம், அதுக்குள்ளே என்ன டவுட். இன்னைக்கு நான் 5 மணிக்கு சொல்றேன். நாளைக்கு உங்களுக்கு ஓகே, நீங்க கேட்கறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமான அப்டேட் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன்னா நாங்களும் இப்பதான் வெளியில பேசிட்டு இருந்தோம். ஓகே, சோ சப்போஸ் இதுவாச்சு அப்படின்னா அடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பசங்க பண்ணுவாங்கன்றது வருது. இதுலயே ஒரு ஆச்சரியமாலதான் சொன்னாங்க. இப்ப அதை சொல்ல வேணாம், நம்ம வந்து பாலிட்டியோட முடிச்சுக்கோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ யார் லீடிங் யார் வின்னிங் ஆனாலும் நிறைய வீடியோஸில் நாங்கள் பார்த்துருக்கோம். என்னென்னா ஃபேமிலியவே இதாகிடுவோம், அதாக்கிடுவோம் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபேமிலி வேறு, பாலிட்டிக்ஸ் வேறு, கடைசியாக நிலச்சி நிற்கிறது ஃபேமிலி தான். அதை வந்து